அட போங்க சார், விவசாயே கிடையாது. மிஸ்டர் தைரியம் எவ்வளவு பெரிய புள்ளி, அவருக்கு எழுத்தாப்புல முனிசிபல் எலெக்ஷன்ல இந்த பற்ற முருகேசன் நிக்கிறான். அர்த்தமே இல்லாம போச்சு. போட்டி இல்லாம எப்படிங்க? என்ன பெரிய போட்டி? பற்ற முருகேசன் ஒரு போட்டியா? மிஞ்சி மிஞ்சி என்ன சார் ஆகும்? அவனுடைய ஒரு ஓட்டி ஒரு குறையும், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல முனிசிபாலிட்டி குப்பை ஆக போதாமா. புடிச்சுக்கையா? நம்ம ஹெட் மிஸ்டர்ஸ் மகன் ஹேமலதா அதான் சார் ஆப்டர் போட்டு ஆகிசி கூட போயிட்டு இருக்குமே. இந்த கன்றாவிக்கு லவ் மேரேஜ். உங்களுக்கே லவ் மேரேஜ்? உங்க வேலையை பாருங்க சார். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறீங்களா? வர்றவங்க எல்லாம் அனுப்புறதா என்னுடைய வேலையா? உடம்பு பூரா கோணம் வச்சிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் நில்லையா? என்னங்க இன்ஜெக்ஷன் போடுற ஊசி காணோம், எங்க வச்சீங்க? காமா தேடி பாருங்க, அங்கேயே தான் இருக்கும். நல்லா தேடி பார்த்தேன், காணோம். சரியா பாருங்க, அங்கதான் இருக்கும். காலையில பலசரக்கடை பல்ராம் செட்டியார் ஊசி போட்டீங்கல்ல, அதுல இருந்தே காணோம். கவலை விடுங்க, ஊசி எங்கேயும் போயிடல. செட்டியார் கைக்குள்ளேயே தான் இருக்கு. நாளைக்கு செட்டியார் வந்த உடனே ஆபரேட் பண்ணி எடுத்துருவோம். அப்பா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நரம்பு தளர்ச்சி. உள்ள நரம்பெல்லாம் சுத்திக்கிட்டு சிக்கு விழுந்திருக்கு. கொண்டு பண்றேனே. என்னதுங்க? நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனா? உங்ககிட்டயா? வேண்டாங்க, எனக்கு வழக்கமா இந்த மஞ்சள் கலர் பவுடர் தருவீங்களா? அதை தாங்க. தரமாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை, கொண்டா போடுறேன். என் உடம்பு நல்லா எடுத்துங்க, நான் ஓடி. வழக்கமா வர்றேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சிவசண்முகம் போயிட்டாரேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அட ஏன்டா வருத்தப்படுறீங்க? அவர் போனாதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். என்னப்பா, என்ன பார்க்கணும்னு வந்துட்டா அப்புறம் என்ன பயம்? வா. உடம்புக்கு என்ன குளிர் ஜருங்க. ஊட்டியில் இருக்கு, குளிராதாயா? கையா அதுக்கு வந்து என் கழுத்த இருக்கணுமா? பேசாம ஒரு கம்பெனி வாங்கி போத்தி படுத்துங்க. அப்ப சரியா போயிடுமா? அப்பவும் போறேன்னா ஊரை விட்டா போக வேண்டியதான். போயா குழந்தை, வா 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 வா. ஹே, நீ பத்திர பொண்ணு செங்கமா தானே? என்ன பண்ணுது? ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலைங்க. என்னவோ ஏதானு பயமா இருக்கு. அசிஷோ தப்பாச்சே. அப்புறம் என் குழப்பம் என்ன ஆறுது? அல்மேல் சிவப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இருக்கு. இந்த அம்மா 4 வேளை பவுடர் இருக்கு. முதல் வேலையை தேன்ல குழைச்சு சாப்பிடணும், 2வது வேளை நெய்யில, 3வது வேளை வேப்பெண்ணெயில, 4வது வேளை. 4வது வேலையா? அதானே, அநேகமா 4வது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா. போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன டாக்டர் உங்களோட பெரிய வம்பா போச்சு? அங்க கேஸ் ரொம்ப சீரியஸ் சொல்றா, நீங்க பாட்டுக்கு என் கார்ல வந்து வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களா? ஏன்பா டாக்டர் திருப்பதினா அவ்வளவு சீப்பா? நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. இந்த வீட்டை நான் விடலாமா? வியாதி பர்மனண்டா குடுத்தல இருக்கிற இடமாச்சா? அங்க மாமனார் உயிர் போயிட்டு இருக்கு சார். போட்டுமையா? மாமனார் தானையா? என்னமோ பொண்டாட்டி போற மாதிரி புலம்புற. அவர் சாகறதுக்குள்ள சொத்து எழுதி வாங்கணும்ல சார். அதுக்கு வக்கீல் கிட்ட போனையா? நான் டாக்டர். அவர் கையெழுத்து போடுற வரைக்குமாச்சும் உயிரோடு இருக்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுன்னு சொன்னீங்கல்ல. சொல்லிட்டேயா? சொல்லிட்டேன். எதுக்கும் நீ முதலையே கையெழுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஏன் வீணா ரிஸ்க் எடுக்கிறேன்? கல்யாணத்திலேயே சொத்து எழுதி வாங்கியிருக்கணும், அப்ப விட்டுவிட்டேன். கடைசி நேரத்தில் என் கழுத்து அர்த்தம் என்ன அர்த்தம்? என் கையை மீறி ஒண்ணும் போயிடாது. தைரியமா இரு. இந்தம்மா அது எங்க? அதான் வேலாச்சல ஐயா பூஜை இருக்காரா? டாக்டர் திருப்பதி வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க. புடிமா? இது இங்கிலீஷ் மருந்து இல்ல, நாட்டு மருந்து இல்ல, 2 கேட்டான். என்ன பண்றது? வியாபாரம். அரவங்காட்டுல ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்கான். நான் அர்ஜென்ட்டா போய் அனுப்பணும், வரேன். யாரு நீ? இந்த வீட்டுக்கு புதுசா இருக்க? வேதாச்சலத்துக்கு உறவு. தப்பா சொல்லிட்டோம். அந்த அம்மாவுக்கு தங்கச்சி மக இல்லையோ? அதுவும் இல்லைன்னா அப்படி. ரவி ஆபீஸ்ல டைபிஸ்ட் இல்லையே. டைப் படிக்கிற பொம்பளைக்கு விரலெல்லாம் இப்படி இருக்காது. வேலைக்காரியா? சமயக்காரியா? வீட்டை பார்க்க வந்தியா? கொடுத்துட்டா இருக்க போறியா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஊமை. நான் தான் மடையன். ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? ஆண்டவா, அநாதரட்சகா, பாவம் இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா. ஒண்ணும் இல்லைங்க, நிறைய இருக்கு. கைய கொண்டா. ஒண்ணு கவலைப்படாதியா. உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும். பாவம் அதுக்கு இடம் வேணாமா? நான் காப்பாத்துறேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணையா. சர்க்கரையை சேர்க்காத, உப்பை சுத்தமா மறந்துரு, அரிசியை அவாய்ட் பண்ணு, காய்கறியை வேக வைக்காத, பாலை காய்ச்சாத. கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனா உனக்கு வேண்டாம். என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க? வெறும் இலையவா சாப்பிட சொல்றீங்க? பச்சை ஆகாதியா, காஞ்ச சருகா தான் பெட்டர். இன்னுமா வந்து கிடக்குறீங்க? 1 செகண்ட். டேக் 2 செகண்ட்ஸ். சார், என் ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும். என்ன ஈஸி மருந்து தானே எழுதி கொடுத்தேன், கையெழுத்து புரியலையா? ரெடி ஆயிடுச்சு. பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கலந்தாச்சா? சி காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார், காம்ப்ளெக்ஸே எல்லாம் சாப்பிடலாமே. கொண்டாங்க கொண்டாங்க, குயிக்லி கம் ஆன், குயிக்லி. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? என் கண்ணு முன்னால ஒரு டோஸ் சாப்பிடுறீங்க, அதை நான் பார்க்கணும். எங்க நடக்கட்டும். நர்ஸ், பல்ல பிடிச்சி ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆயிடுச்சு. என் டைம் ஓவர். நான் வரேன். இந்த ரூலை போட்டதே நான் தான். எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னா இப்ப அது என்னையே பாதிக்குது. ஐயோ, ரெஸ்ட் போயிட்டாலே, எடுத்து குடிச்சுருங்க. என்ன யோசனை? உங்களை நம்பி யாராவது இருக்காங்களா? அப்புறம் என்ன ஆகட்டும். கப கபான்னு நான் இப்ப இருக்கு இனிப்பா இருக்குங்க. அதான் என் டெக்னிக். ஆஸ்பத்திரியில வந்தவங்க மருந்து சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்காம சாப்பிடணும். அதுக்கப்புறம் பெரட்டி எடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுல தானே.
பணம் என்னங்க கேக்குறீங்க? 1,000 ரூபாய் குறைக்காத. அதுக்கப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும். அந்த அளவுக்கு ஏதாவது கூட. என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. போதுமே, இது போதுமே. 8 அணா பேசுவேன். புறப்படுறது. வரேங்க. இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு. போ. ஆமா, உங்க மகன் ரவிக்கு சங்கீதம் எப்ப சார் சொல்லி கொடுத்தீங்க? என்னவா பாடுறான் தெரியுமா? உடனடியா ஏடி நம்ம வீட்டு பையன் பாடுறாங்க. என்ன தாளம், என்ன ராகம்? ஊட்டியில ஓப்பன் பார்க்ல எவ்வளவு குளிரும், கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாம கணீர்னு பாடுறானே. இந்த பாருங்க, எதையாவது உளறி கொட்டி வம்பு இழுக்காதீங்க. என்னங்க நானா சொல்ல வந்தேன்? ஐயா தானே ஏதாவது வம்பு சொல்லுன்னு சொன்னாரு. அவரை ஏமாத்தலாமா? ஏங்க பாதியில விட்டமே, ஆரம்பிக்கவா சொல்லவா? ஒண்ணு விடாம சொல்லு. பார்க்கல, பார்க்க மாத்திரம் இல்லைங்க, பக்கத்திலேயே பிரமாதமான ஆட்டம். ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தம்பி தம்பி ஆடுறா பாருங்க. மயில் இல்ல, அது எழுத்தாப்புல வந்தா கூட பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிநேகிதருடைய மகன் இங்க தங்கியிருக்கான்னு சொன்னீங்களே, அதே விஜயாதான். சுந்தரி, அன்னைக்கே நான் சொன்ன 2 பேரை சந்திக்க விடாதே, பேச விடாதே. நீ கேட்டியா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இது வீட்லயே ஆரம்பமா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே. அது எப்படிங்க அது? என்கிட்ட நியூஸ் கேட்கறியா? இடிச்சா. இந்த பாருங்க, அவர் சொல்றத நம்பாதீங்க. நம்ம பிள்ளை ஒன்றும் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்யலீங்க, மெய் மறந்து 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு பெரியயா, அந்த பொண்ணுக்கு இந்த பைய சோடையே இல்லாம என்னவா போஸ் கொடுக்கறான், எப்படி நிக்கிறான். ஒரு நடவே நம்ம பையன் நடையேடா, நம்ம பையன் நடையேடா. இல்லாம சொல்லுவனா? என் மூளை குழப்பாதையா. ஏற்கனவே ரத்த கொதிப்பு, மண்டைய வெடித்திரும் போல் இருக்கு. அப்படி கூட ஆகுமா? எங்க? ஆமாமா, 100ல ஒரு கேஸ் இப்படி ஆறுது உண்டு. வெயிட் பண்ணி பாப்போமே, நான் பாக்கணுமே. எதுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க, பார்த்த மாதிரி இருக்கும். கல்யாணமா எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்னமோ பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிருக்கலாம், அதை ஏன் இப்படி பெருசுப்படுத்துறீங்க? ஆமா, இத போய் பெருசு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு லவ் லோல் படுது. ஆமா, வர வர கல்யாண பிறகெல்லாம் ஆழ ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வேலையே இல்லாம போச்சு. என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ பெரியய்யா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு. அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ நான் புறப்பட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட வைஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கடு வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். பட்டுமா? ஒன்ன விடலாவது இங்கே இரு. ஏப்பா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி எல்லாம்? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா, நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண? நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்கமா எல்லாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை. இந்த திருப்பதி நீ பார்த்த எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பார்க்கல் பாடுறாங்க. அதோட பல்லவி இது சிரிக்காதே, சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்துல லயிச்சிட்டேன், பல்லவியை கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேள்வி? என்கிட்ட பேசாம இருக்கப்பா. வருவாரு, உங்க அனுப்புறேன், கூப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டேன்னு உங்களுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள். அப்பாவுக்கும் கோவமா இருக்கும், ஏன்னா பெத்தவர். எங்க கோவம் வருது இல்ல? எரியுது. பாத்தீங்களா? ஆனா உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்னை பத்தி பெருமைப்படுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தானே. என்னது வேணுமா? எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல, இது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அங்கே கேட்டுக்கல. அப்ப நான் வரட்டுமா? அட்ரஸ் மாத்திரம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பப்ளிக் பார்க்ல பாடுறதுனால எவ்வளவு வரைக்கும் பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ், ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்படி நீ போற போக்கு நீ சரிப்படல. அப்பா, உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் தாண்டா. சில்லி பேட்டா, சில்லி சில்லி சில்லி. ஏ சில்லி, சுந்தரி வாங்க. பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு? ஒரு குடி ஒழிவு போல, பேசாம இருங்க. குடிமுடி போல. ஏ விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு, சரி. அப்பா ஈஸ்வரா. அல்மேல் என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலான்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல, பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கிறதானே? அது சரி, பாத்துல பிரிச்சு புடவை அப்படி நீ வாங்கிட்டு வந்திருக்க, நல்லாவே இருக்கு. பாக்குறேன். என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு வச்சிருக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 19 நாள் 66 முதல் காணவில்லை. மாநிலம் சேப்பன புடவை அணிந்திருப்பால். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில் இந்த பொட்டச்சிகளுக்கு
ஏன் இப்படி அத்திரதையை தூக்கி எறிறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19/4/66 முதல் காணவில்லை. மாநிறம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா, கொஞ்சம் இருந்தா 10,000 ரூபாய் கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கறியா? சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எங்க? எந்த இடத்துல? என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல வேடாச்சலம் வீட்ல. ஏன் உரக்க பேசுறீங்க? எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுருக்கான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம், 10,000தோட வாங்க உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத. இந்த புடி முதல்ல நான் பார்த்த பொண்ணு இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு 2 ஒண்ணுதானான்னு தெரிஞ்சுப்போம். அவதான், வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னா, என் ஜாதகத்தை பார்த்தேன், நீ இருக்கிற இடத்துல 4 பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும். அவனுக்கு என்ன, நான் வாங்கிட்டு சொல்லமா சொல்லிட்டு போயிட்டான். கொண்டாந்து கொட்டவனுக்குலாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டயே போய் சேர்ந்துட போறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பாப்போம். ஐயா இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கிறேன். கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலதனம் வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருக்குன்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கிறேன், பணமா கேட்கிறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, நம்ம வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதானே? ஏது நீ கேட்கறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான் என்ன சம்மதிக்க வைப்ப போல இருக்க. உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான். மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ணை உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா, இல்ல இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா, அதாவது வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டேய் திருப்பதி, ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சோன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களா? வாங்க, பயப்படாதீங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். உங்களை இறங்க விட போறது இல்ல. அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே, எனக்கு பிடிக்கலையே அது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய் திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு. என் மகனுக்கே தெரியாதப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம். நீ ஓடி போய் போவா. ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே. ஒண்ணு கவலைப்படாதீங்க. இத பத்தி ஊர்ல ஒரு வயலுக்கும் தெரியாது. ஒரு வயலுக்கும் தெரியாதல்ல? அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா இருப்பா நீ. பாருங்க, எனக்குத்தான் ஒரு டவுட். பழபடி குழப்பறிய நீ. அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது. ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு விளம்பரம். 10,000? அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஹால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்னையில இருந்து உங்க பூஜையை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா. பேப்பர் வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேன்னா, பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா எனக்கு தான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் ஐடியா வரும். அது இருக்கட்டும் அப்பா, பேப்பர் எடு முத. வைக்கிறேனே. இங்கதான் சார் வச்சிருந்தேன், காண போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்து இங்க வந்தோன்னு தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா, இல்ல வராத. நான் வர்றது இருக்கட்டும். இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். எங்க ஆளப்பா. ஹலோ மிஸ், உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் புரியல? புரியாது. காரணம், நீங்க புது இடத்துல இருக்கீங்க. இது எங்க அப்பா, இது என் பையன், நான் இவன் ஃப்ரெண்டு.
பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா சொந்த வீடு மாதிரி? இதுக்கு முன்னால இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ? சேச்சே, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற முதல் பொம்பளை இவதான். சத்தம் படாது. போறா 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 போறா. நல்ல போறா. திரும்ப திரும்ப என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல. சும்மா இருக்கப்பா, களைச்சு போயிருக்கா பாவம். ஏம்மா காபி சாப்பிடுறியா? ஹார்லிக்ஸ் வேணுமாமே? அவ பெரிய இடத்து பொண்ணுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. ஏம்மா இப்படி உட்காரு. ஏம்மா உன் பேர் என்ன? அம்மா உங்க அப்பா பேரு? ஒவ்வொன்னா கேளுங்க. ஒன்னொன்னா கேளுங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு மறந்து போச்சு. ஏம்மா பேரை மறந்துட்டு எங்க பிராண வாங்குற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. கமலா இல்ல. கனவாக்கி இல்ல. லதா. நோ. லட்சுமி இல்ல. அஞ்சல இல்ல. பிரேமா. நோ நோ நோ. என் பேரு என்னடா? ஞாபகம் இல்ல. நல்ல பேரு. ஏம்மா அது போகட்டும். டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டும் போட்டு விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏம்மா நீ பிறந்த இடம், இருந்த ஊரு, உங்க அப்பா பேரு எல்லாமே மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஏண்டா சுந்தரம், பிரம்மதேவனை தெரியுமா? யார் டாக்டர் இந்த பிரம்மதேவன்? மகாவிஷ்ணுவின் மகன். இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களையெல்லாம் உற்பத்தி செய்த மூலகர்த்தா, படைப்பின் ஆதிகர்த்தா. டாக்டர் என்ன? ஒரு சின்ன விஷயம். அப்படி வர்றடா. என்ன டாக்டர், அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவளுக்கு பைத்தியம். உனக்கு இல்ல, எனக்கு. பைத்தியம் இல்ல சார், அடிபட்ட ஷாக்குல பழசையெல்லாம் மறந்துட்டா, அவ்வளவுதான். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாளா? வேற வழி? டாக்டர், அவ ஒரு வாரம் இங்க தங்குனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பின்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருப்பேன். பரவாயில்ல. சரி,